ரீசெண்டா கோவிடுக்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற மக்கள்ல பெரும்பாலானவங்க ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுல பெரும்பாலானவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு டெய்லி ஷேரை வாங்கவோ விற்கவோ யூஸ் பண்றதுல அதிக பேர் யூஸ் பண்ற ஆப் வந்து க்ரோ தான். க்ரோல வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஷேரை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ எந்த சார்ஜும் பண்ணாம ஜீரோ சார்ஜ் தான் இருந்தது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்க வந்து நம்ம எவ்வளோ வேல்யூ பிளேஸ் பண்றோமோ ஆர்டர் அதுல 0.1% brokerage சார்ஜ் வந்து போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மினிமம் வேல்யூவா ₹2 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப போன மாசத்துல இருந்து அந்த மினிமம் வேல்யூவை ₹5 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெய்லி டிஃபன் காஃபி ரேஞ்சில் ஷேர்ஸை பை பண்ற எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு கோல்டு பீஸ் வந்து நீங்க ஒரு ₹80 வாங்குறீங்க அப்படின்னா நீங்க டெய்லி ₹80 வாங்கலாம்னு பிளான் பண்ணீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு அந்த ₹5 வந்து க்ரோக்கு நீங்க தர வேண்டியது இருக்கும். ஸோ அது வந்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹெவியா பாதிக்கும். இல்ல நீங்க இதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும்னா மந்த்லி ஒன்ஸ் ₹5000 பல்கா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ₹5 உங்களுக்கு வந்து ஃபீஸிபிளா இருக்கும். ஸோ இது வந்து நீங்க க்ரோல இன்வெஸ்ட் பண்றீங்க உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இதை வந்து செக் பண்ணி பாருங்க. இதை வந்து சார்ஜஸ் பேஜ்ல போய் நம்ம க்ரோ ஆப்ல நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா பாத்தீங்கன்னா ஜெரோதா வந்து இப்போ வரைக்கும் அந்த ஈக்விட்டி brokerage வந்து எதுவும் கொடுக்கல. ஸோ நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆன்லைன் ட்ரேடிங் தான் நீங்க பண்ணணும் அப்படின்னா, அப்படி ஆன்லைன் மூலமா தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா. பட் ஜெரோதா இல்ல ஏஞ்சல் ஒன் இதுல எல்லாம் பண்றதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ட்ரேடிங்ல தான் நிறைய வந்து உங்களை வந்து அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து உங்களை ட்ரேட் பண்ண பயங்கரமா தூண்டும். ஸோ அதனால இதுக்கப்புறம் க்ரோ யூஸ் பண்ண முடியல அப்படின்னா ட்ரெடிஷனல் brokerageskோ இல்ல உங்க பேங்க் மூலமா இருக்கிற டிமேட் அக்கௌண்ட்டை செக் பண்றது உங்களுக்கு நல்லது.